ஆட்சியை கெடுக்கிறதுக்கு தான் ஏதோ வேலைலாம் பார்த்து எம்எல்ஏ கிட்ட எல்லாம் விலை பேசி அந்த கேஸில் ஒரு 11 பேர் கைதாயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் உங்களுடைய முன்னாள் மினிஸ்டரு, முன்னாள் எம்எல்ஏ தியாக செம்மல், செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் தலைமறைவாக தான் என்னுடைய இருக்கிறாரு. பேர் எஃப்ஐஆர்லேயே இல்லை. ஆனால் ஏன் ஆனால் என்ன தலைமறைவா என்ன இருக்காரு? என்ன என்ன ஏன் விசாரணைக்கு கூப்பிடுறீங்க, எனக்கு ஏன் சம்மன் அனுப்புறீங்கன்னு கேட்குறேன். ஏன் தலைமறைவா இருக்காரு? ஏன் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கினாரு? பெயில் வாங்கிட்டு அந்த பெயிலை ஏன் வந்து ஆர்டினன்ஸ் பண்ணலை, அந்த பெயிலை வந்து முறைப்படுத்தலை, முறைப்படுத்தி ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும்ல, ஏன் பண்ணலை? ஏன் ஷூரிட்டி கொடுக்கல, கோர்ட்டில் கொடுத்து ஓகே பெயில் அக்செப்டடுன்னு சொல்லிட்டு அவர் போய் அங்கே சைன் பண்ணணும், ஏன் பண்ணாமல் வச்சுருக்காரு? ஏன் ஓடி ஒளையிறாரு? ட்விட்டு மட்டும் போடுறாரு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு. இப்போ இந்த வழக்கு வந்து இல்லை, அவர் கேட்குறதும் ஒரு கரெக்டான விஷயம் தானே. என்னோட பேர் எஃப்ஐஆரில் இல்லை, எனக்கு ஏன் சம்மன் கொடுக்குறீங்க, நான் ஏன் வெளில வரணும் விசாரணையில் அவருடைய பேர் வந்திருக்குங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அட்வொகேட் ஜெனரல் நினைக்கிறேன் ஜான் சத்யன் அவர்கள் பேசும்பொழுது அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸில் எல்லாத்துக்குமான ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது. அசோக் குமார், செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி, இவங்களை பலமுறை சந்தித்ததுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. சில இடங்களில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை அழித்ததுக்கான ஆதாரம் எங்கள் கையில் இருக்குது. அவங்களுடைய ட்ராக்கிங், மொபைல் ட்ராக்கிங் மூலமாக அவங்க இருந்த லொக்கேஷன்ஸை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணி வச்சுருக்கோம். இவங்க எல்லாம் அடிக்கடி சந்தித்ததுக்கான அத்தனை ப்ரூஃபும் எங்கள் கையில், டிஜிட்டலைஸ்டு மெட்டீரியலிஸ்டிக் ப்ரூஃப்ஸ் எங்கள் கையில் இருக்குங்கிறத அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார்.